இன்று குட்டியக்கா சமையலில் முட்டை மசாலா பண்ண போகிறேன். முட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம். அப்புறம் அது பேர்லாம் எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு, தோசைக்கல் காஞ்சின்ட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன், முட்டை வச்சுருக்கேன். பொடி மசாலாவுக்கு கொஞ்சம் ஆயில் விடுவோம், தேவைக்கேற்ற ஆயில் விட்டுருக்கோம். கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும். அப்புறம் பாத்திரம் தான் தெரியுது நான் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த கலக்கி வச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் விட்டுடுவேன். சிம்பிள். இது நம்ம எல்லாத்துக்குமே புளி சாதம், கிளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இதாகனதும் நம்ம இந்த முட்டையை அதில் வச்சுடுவோம். முட்டையை அப்படியே கட் பண்ணி வச்சுருவோம். அந்த மசாலாலே வேகும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் புளி சாதம், எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் நம்ம மற்ற எல்லாத்துக்குமே சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் செய்கிறத உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். எவ்வளோ பசங்க படிச்சுக்கிட்டு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக தான். என் கடைக்கு வரவங்களாம் என்ன ஆண்டி சமையல் பண்ணலாம், என்ன சமையல் பண்ணலான்னு கேட்குங்க. அதுக்காக தான் இந்த ஐடியாவே வந்தது எனக்கு. எவ்வளோ பசங்க நம்ம பெற்றவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. அவங்களாம் அந்த பசங்களுக்காக பார்க்கட்டும்னு தான் நான் இது பண்ணினேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். அப்படியே இதாகட்டும். கொஞ்சோண்டு மேலே கொத்தமல்லி தழை பண்ணிடலாம். அவ்வளோதான். இது அப்படியே திருப்பி இந்த மிளகாத்தூள் வதங்கினதும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். வாங்க முட்டையை திருப்பி விடுவோம். சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க இதுக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லா ஈஸியான சமையல் தான். ஒரு பருப்பு வச்சுட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த புளி சாதம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.